ஹே ஹாய் கைஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் வந்திருக்கோம். நான் தான் உங்கள் தக்காளி கேமிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் சில போல்ட்ரி வீடியோஸ் வரும். பட் அது வந்து நான் கிடையாது, ஃபார்மும் என்னது கிடையாது, வேறு ஒருத்தர் எடுத்து நமக்கு அனுப்புவார். அதை தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் அதெல்லாம் ஓரமாக வச்சுருங்க. நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ தான் இது நம்மளோட 3வது வீடியோ. ஓகே, இப்போ இன்ட்ரடக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம கேம்குள்ளே வரலாம். இறங்குனே பைசான். கரெக்டாக புகட்டோரி மேப்பில் வந்து குதிச்சிருக்கோம். இங்கே ஃபுல்லாக எடுத்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு போவோம். இங்கே ஒரு வீடு சும்மா இருக்குது, போகலாம். ஐ வந்துட்டோம். நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸ் வந்து கொஞ்சம் முன்னாடியே போட்டு வெறும் ஒரு 11 வியூஸில் தான் இருக்குது. இன்னும் போக தான் மேலே ஏறுவோன்ற ஒரு நம்பிக்கை. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டான மட்டும்தான். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ரெகுலராக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். புதுசாக ஏதாவது கேம் இருந்தால் கூட சொல்லுங்கள். நம்ம கேமிங்க்கும் வேறு கேமும் ட்ரை பண்ணுவோம். பிகாஸ் இது பியூராகவே ஒரு கேமிங் சேனல் தான். வேறு எதுவும் இருக்க மாதிரில கிளம்புவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மேலே போயிட வேணாம். கொஞ்சம் இங்கேயும் சுற்றி பார்ப்போம். இப்போ மேலே போகலாம். யாரும் இல்லை. ஒரு 200 ரூபா இருக்குது, எடுத்துப்போம். இங்கே ஒரு வீடு இருக்குது. இதை முடிச்சுட்டு பிரேசிலா போகலாம். எனிமி இதான் அங்கே நிறையா அடிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி எனக்கு ஒரு டவுட்டு. அங்கே பாருங்கள், ஒரு க்ளூ வால் இருக்குது. செக் பண்ணிப்போம். அங்கே யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. பட் பரவாயில்ல, அது சரி போகலாம். ஃபஸ்ட்டு மேலே போய் இங்கே இருக்க என்ன ரூட் வச்சுருக்கான்னு செக் பண்ணிப்போம். பிளான் இருக்குது, ஏகே இருக்குது. இதை வச்சுட்டு என்ன பண்ணுறோம்? ஓகே கேஸ், வாய்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலுமே சொல்லுங்கள், அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இல்லை ப்ரோ, வீடியோ கொஞ்சம் போராக இருக்க மாதிரி இருக்குது, இப்போலாம் ஒழுங்காகவே இல்லை அப்படின்னா கூட சொல்லுங்கள். நம்ம இன்னும் கொஞ்சம் கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணுவோம். பிகாஸ் உங்கள் சாட்டிஸ்ஃபிகேஷன் எனக்கு முக்கியம். ஆக்சிலேட்டர் ஆப்போசிட் எடுத்துவோம். இப்போதைக்கு அவன் அடிக்கிறதா நம்மளோட அடுத்த டாஸ்க். ஒரு ஓடி இருந்தானா போய் பார்ப்போம் இருக்கானா இல்லையானு.
அப்படி ஓடி வந்தால் நம்ம எதுக்கு பயந்துட்டு நிற்கணும்? அடிக்க முடியும்னு நினச்சிட்டா அடிச்சிடணும். சும்மாலாம் இருந்து நேரத்துக்கு நான் முடிஞ்சிருப்பேன். இங்கே எது இருக்க மாதிரி தெரியல. எங்கே ஏதோ மார்க்ஸ்மேன் ரைஃபிள்னு நினைக்கிறேன். அவனுக்கு நல்ல டேமேஜு. வெளியே வந்தாலும் அடிப்போம். சுற்றி பார்த்துருவோம். ஏன்னா எங்கேனாலும் வரலாம்னு சொல்ல முடியாது. கரெக்டாக மாட்டான். அவன் ஜோனில் மாட்டிக்கிட்டான், அது வேறு விஷயம். அடுத்து நமக்கு ஜோன் தான் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் க்ளூவால் வச்சிருக்கான் அவன். ஓடா ஓடு. ஓகே, இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் ஃபன்னாக வருவோம். ஏன் ப்ரோ சேனலுக்கு வந்து தக்காளி கேமிங்னு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் வந்து இப்போதைக்கு என் நேம் வந்து இதில் வந்து டிஎஸ்கே தக்காளின்னு இருக்குது. அது டிஎஸ்கே என்னென்னா கில்டு நேம் தான். இப்போ சப்போஸ் யாராவது கில்டில் ஜாயின் பண்ணணும்னு இருந்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கில்ட் ஐடியை பின் பண்ணி வைக்கிறேன். அதே சமயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹீரோய்க்கு போயிருக்கணும், லெவல் 50க்கு மேலே இருக்கணும். ஏன்னா கில்டு லீடர் நான் கிடையாது. இதே நான் கில்டு லீடராக இருந்திருந்தால் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் போதும்னு இருப்பேன். கில்டு லீடர் நான் இல்லாத காரணத்தினால் இந்த கண்டிஷன்ஸுக்குலாம் நீங்கள் ஓகேவாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் கில்டுக்குள்ளே வர முடியும். கில்டு வந்து நாமக்கல் ரீஜியனில் தான் வந்து இதாக இருக்குது. பட் நான் கரூர், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் என்ன ரீஜனில் இருந்தாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஹெச்பி தானே போனால் போகுது. உள்ளே போயிருக்குன்னு பார்த்துறோம். ரோஸாக இருக்குது. அதுலேயாவது 2x ஸ்கோப் இருந்துச்சு. நான் அதுவும் இல்லை. அக்கா P90 வச்சிருக்கு. மரம் அடி வாங்கிட்டு போகிறான். நம்ம கிளம்புவோம். ஐயோ, இது மாதிரி இருக்குன்னு. ஐயோ, மெடிக்கிட் சேஃப்டி ஃபஸ்ட்டு. கார்லேயே போயிருக்கலாம். பட் மேப்போட ஹைலைட்டாக நம்ம தான் இருப்போம். வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக கேட்குற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். அடுத்ததுலேருந்து நான் முன்னாடியே வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி போல்ட்ரி வீடியோஸ் வரும். ஆனால் அது என்னது கிடையாது. வேறு ஒருத்தர் எடுத்து அமுச்சு விட்றாரு. கடைசியில் அது நல்லா என்கிட்ட கேட்டுறாதீங்க. சும்மா அடிச்சிட்டாங்க. எப்பா அவனுக்கு 10 ஹெச்பி தான். சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் போகலாம். டாப் 4 மிஸ் ஆகிடுச்சு. சரி பட் பரவாயில்ல, இந்த அடுத்த மேட்ச்சில் பார்த்துக்கலாம். 44 ப்ளஸ்ஸா நினச்சி கூட பார்க்கல. 44 ப்ளஸ்ஸா அவனை. நான் சொன்ன மாதிரி இதுதான் கில்டு நினச்சேன். ஆரம்பமே அமக்கலமாக இருக்கே.
எவ்வளோ வச்சுருக்கேன்னா பேர் யார் சாமிவேன். ஓகே, எப்பயுமே ஸ்டார்டிங் வந்து பீமாஸ் கத்தியில் இந்த தடவை இறங்கலாமா, பீக்கில் இறங்கலாமா? பீக்கில் இறங்கலாம். அதாவது நான் சொல்கிற இந்த ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்க் வந்து ஈஸியாக ஏற்றலாம். ரேங்க் புஷிங்க்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை சர்வைவல் டைமும் கில்லும் தான். நீங்கள் ஜஸ்ட்டு பீக்கில் இறங்கி ஒரு 2 கில் இல்லை 3 கில் அட்லீஸ்ட் நீங்கள் 1 கில் அடிச்சிட்டாவது வேறு எங்கேயாவது நீங்கள் பொறுமையாக இறங்கி நீங்கள் ஜாலியாக விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வைவல் டைம் கிடைக்கும். அப்பப்போ நீங்கள் ஏன் நடுவில் ஒரு இன்னொரு 2 கிலோ கூட அடிக்க மாட்டீங்க? 3 கில்லு ஒரு மேட்ச்சுக்கு 3 கில்லு ப்ளஸ் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் சர்வைவல் டைமு அது போதும். தாராளமாக 30 to 40 நீட்டாக ப்ளஸ் ஆகும். இந்த ஒரு ட்ரிக்ஸை வந்து உங்கள் ரேங்க் புஷிங் ஃப்ரெண்டுக்கு விடிய உட்காந்து புஷ் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஐயே, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மேலே இந்த கண்ணிட்ட குதிப்பானோ சார் இருக்கா? இப்படி ஓடி வந்தேன். 90 ஓகே. அது இதுக்கு நமக்கு ஏங்க சோனியா போட்டாங்க, ஆனால் அவனும் சேர்த்துட்டான். உங்களுக்கு இன்னும் நமக்கு தான் அடுத்து எங்கிறாங்களா. இந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. சேர்த்தா அடுத்த செகண்ட் இந்த வீட்டுக்கு வந்து குதிக்கிறது. ஆனால் அந்த ஏரியாவில் ஏற்கனவே எதுவும் இருப்பாங்க. அப்புறம் ஏன் நீங்கள் இங்கே வந்து குதிக்கிறீங்க? நான் ஒருத்தர் ஓடி வரேன் பார்த்தீங்கன்னா. ஓடி வந்தான். MP40 கொடுத்துட்டான். இது போதும். இந்த மேட்ச் ஏதாவது தாக்கு பிடிக்கலாம். வேறு இருக்குது காமிச்சிட்ருக்கு. பரவாயில்ல, ஃப்ரீ தான், எடுத்து வைப்பான். சோசியல் சர்வீஸ் போகிறவங்க யாராவது எடுத்துப்பாங்க. அதை எடுத்து நம்மளே அடிப்பாங்க. யாருங்க அது? இப்போ நம்ம அடிச்சோம்னா M1 விட்டுட்டு போகிறையா அப்படிங்கிறான்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்று பண்ணிட்டேன். என்ன ப்ரோ நீ லூசுத்தனமாக ரெண்டையுமே ஷார்ட்டில் எடுத்து வச்சுருக்கேன் தானே கேட்குறீங்க? புரியுது. ஏன்னா இதை வச்சு தான் இந்த மேட்ச் நம்ம விளையாட போகிறோம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஸ்டார்டிங் நான் M1 எடுத்து 2 புல்லட் அடிப்பேன். அப்புறம் MP40 எடுத்து அழுத்துவேன். எனக்கு டேமேஜ் இருந்துச்சுன்னா ஒரு இடம் யூஸ் பண்ணுவேன். அங்கே பாருங்க இனிமேல் இதனால் நம்மளால் லாங்கில் மட்டும் டேமேஜ் கொடுக்க முடியாது, அது ஒரு மைனஸ். ஆனால் ஹிட் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா ஜாலியாக இருக்கும். பட் ஸ்கேர் சுட்ட மாதிரி இருந்துச்சு. பேராஃபல்லேருந்து கீழே அந்த மாதிரி காமிக்குது. பின்னாடி எங்க இருந்துங்க வந்துட்டோம். இதுக்கு பேர் தான் ஸ்கில். ஓகே, ஆனால் இப்போவே 5 கில் அடித்தாச்சு. சர்வைவல் டைமும் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வணக்கம் போல தான் ஹீட் லிஸ்ட்டை போடுவோம்.
இங்கே தாங்க கார் இருந்தால் பரவாயில்ல. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கார். இந்த காரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தண்ணியில் போகும், நிலத்துலையும் போகும், காற்றுலையும் போகும். அது எப்படி தானே கேட்குறீங்க? இப்போ பாருங்கள், ஊய் போயிடுச்சா? என்ன போகுது? நிற்கிது. என்னங்க அவன் நெவுற மாதிரி எனக்கு தெரியல. இதோட வரட்டும்னு வெயிட் பண்ணுறானோ? காணோம். நம்ம அப்படின்னா உடனே இறங்கக்கூடாது. ஏன்னா நம்ம லொக்கேஷன் தெரியாமல் நம்ம இறங்கக்கூடாது. இங்கே இறங்கினா சேஃப். அங்கே இருக்கான். போச்சு. காணோம். ஏங்க அவன் நினச்சிருந்தா நான் அடிச்சிருக்கலாங்க. This is known as skill. என்னங்க 3 கண்ணு வச்சுருக்கான். சரி பரவாயில்ல, அந்த கார் அங்கேயே இருக்கட்டும். மற்ற பெஸ்ட்டு கார். ஒரு கில்லுக்காக ஒரு போர்ட்டில் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். எங்கேயோ ட்ராப் பண்ண போகுது. அங்கே ஒரு கார் இல்லை, எங்கேயோ எனிமி இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். யாரும் இல்லை. இல்லை மெடிக்கிட். மறுபடியும் எங்கே அது? பேட்ரி பவர் 15%. ஐயே, சரி விளாடுவோம். ஓகே, உங்களுக்காக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். நமக்கு ஒரு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேறு தேவை. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறதுனால நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேர் தான். நம்மளோட ஃபேமிலியை கொஞ்சம் இன்னும் பெருசாக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஹிட் லிஸ்ட்டு போட்டிருக்கேன். செத்துட்டானா எனக்கு நாமம். ஆனால் கூட இருக்கணும் நடிச்சா பரவாயில்ல. நல்லா இருக்கே. ஏங்க கூட இருக்க நடிச்சாச்சுங்க. செத்துட்டான். யாரோ அடிச்சிட்டாங்க அவனை. அங்கே இருக்கான் பாருங்க. ஆனால் இப்போ அங்கே அவனை எவனும் இருக்க மாதிரி தெரியல. நம்ம கிளம்பலாம். எஸ்கேப். ஆனால் அட்டி இப்போ நல்லா வாங்கினேன். எவனாவது வருவான், வெயிட் பண்ணுவோம். யாரில் கிளம்பலாம். பட் பரவாயில்ல, நான் சொன்னதே தான். ஆனால் இப்போ நான் 7 கில்லில் இருக்கேன். புரிஞ்சுக்கோங்க, ஸ்கில்ஃபுல்லாக விளையாடுங்க. அங்கே ஒருத்தன் இருக்கான். என்ன பண்ணுறான்? ஆஹா, இப்போ வேறு வெஸ்ட்டும் போடாமல் இருக்கும். சட்டையே எல்லாம் மாட்டி வாங்க போகிறோம். அவ்வளோ தூரம் அழுத்தி 7 தானா? அங்கே ஒருத்தன் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம் இருக்கான். அங்கே ஒருத்தன், இங்கே ஒருத்தன். நான் எங்கே பாருங்க அவனை. அவ்வளவுதான். புல்லட்டே இல்லை.
இந்த வருது பெரிய மேட்சாக போகுது. புல்லட் இல்லாமல் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரில. 30 இருக்குது. இது போதும். ரெண்டு பேரும் நம்ம வரட்டும். நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பப்ஜியில் தாங்க ஜோனெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். இதில் அவ்வளோலாம் போகாது. ஆனால் 78 தான் இருக்குது புல்லட். இதெல்லாம் பத்தாது நம்ம அழுத்துற அழுத்துக்கு. அங்கே ஒருத்தன் ஓடுறான், ஆனால் அடிக்க முடியாத நிலைமை. காரணம் லாங் ரேஞ்ச் இல்லை. என்னங்க அது சம்மந்தமே இல்லாத ஒன்று. பரவாயில்ல வச்சுக்கோ. இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் ஒரு கொஞ்சம் நான் எல்லா பக்கமுமே ஜோன் க்ளூவால் போட்டுக்கிறது நல்லது. ஆனால் எங்கேருந்து யார் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம ஓடிடுவோம். அங்கே பாருங்க. இங்கே ஒரு மஷ்ரூம் இருக்கு. போயிட்டான். அவன் தான் இருக்கான். நான் சுட்ட புல்லட்டு தான் படலை. இங்கேயே நமக்கு எதுவும் தேடுற மாதிரி தெரியல. எஸ்கேப் எடுத்து திரும்பி ஓடிடுவோம். இதில் நேரம் கொடுத்துட்டு போயிருக்கான். அவன் ரொம்ப நல்லவனாக இருப்பான் போல். லேண்ட் மைன் இவ்வளோ தூரம் வந்தது. ஒரு பூயை அடித்தா இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிடுவோம். யாராங்க? சரி பரவாயில்ல கொடுத்தப்போ. ஐயே யாரா க்ளூடாக வச்சிருக்கிறது? ஐயோ 4 பேர் 3 பேர் என்னை தவிர சீக்கிரம் செத்துட்டாங்க. நான் மட்டும் போதும். நான் வேறு பூயால் எதுவும் கேட்கவே இல்லை. ஆனால் குறுக்கே ஓடிக்கிட்டு இருக்கேன். பட் யாரும் வர மாதிரி எனக்கு வந்து தெரியல. ஒன்றும் ஸ்ரிங்க் ஆகிட்டே தான் இருக்குது. அவனுங்க கண்ணுக்கெல்லாம் தெரியல. மேலே யாரும் இல்லைங்கிறத பதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நான் எங்கேருந்து யார் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இட் இஸ் லாஸ்ட் ஜோன். என்னங்க இது சர்க்கிள் இவ்வளோ சின்னதாக இருக்குது. ஓகே இன்னும் ஒரு கிராஸ்ஃபயர் கூட ஆகலை. ஐயே ஒரு ஐடியா. ஒரு 20 செகண்ட் இருக்குது சொல்ல முடிய. அங்கே ஒரு அக்கா இருக்குது. எஸ்கேப். புஷ்பா என்னங்க அது சோன் இதுக்கு மேலே போக மாட்டேங்குது. போகுது எங்க ப்ளூ வால் சூப்பராக போடுறாங்க.
பூயா மிஸ் ஆயிடுச்சு. ஆழ்ந்த வருத்தங்கள். பரவாயில்ல, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய் பாய்.